வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பேர் ஒரு இடிப்பிடி சாம்பார்னு சொல்லுவாங்க. இதுக்கு மசாலா நம்மளே வறுத்து இடித்து போட போகிறோம். அதுதான் இது இடிப்பிடி சாம்பார். அதுக்கு நான் 2 வகையான பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி நான் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டுமே சரிசமமாக ஒரு சின்ன கப்பில் அரை கப்பு எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், மஞ்சப்பொடி, பெருங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இது ரொம்ப நல்லதுங்க. இது பருப்பு வேகும் போது இந்த கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டு நீங்கள் பருப்பு வேக வச்சிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் சாம்பார். அதுக்காக தான் நான் விளக்கெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் மட்டும் விளக்கெண்ணெய் விட்டேன். இப்போ அது அரிசி களைஞ்ச தண்ணி இருந்துச்சுங்க. முதல்ல அரிசியை கழுவி தண்ணி கீழே ஊற்றிட்டு 2வது அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் 5-6 பல் போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்து ஒரு 5-6 விசில் சேர்த்துருக்கேன். இப்போ பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், உளுந்தம்பருப்பு, வெந்தயம், மிளகு, பட்டை வத்தல், கருவேப்பிலை, அப்புறம் கொப்பரை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுதான் மசாலா. நம்ம சாம்பார் மசாலா அரைக்கிறதுக்கான இது. அது கூட அரிசி சேர்த்துக்கோங்க. இதுதான் நம்ம சாம்பார் மசாலாவுக்கு நம்ம வறுக்க வேண்டிய பொருள். இப்போ பட்டை வத்தல். இந்த சாம்பார் காரம் கம்மியாக தாங்க இருக்கும். அதனால் உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும், நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா பட்டை வத்தல் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேறு எந்த உரப்பும் அதில் சேர்க்க போகிறதில்ல, இந்த மசாலா மட்டும்தான். அதனால் உரப்பு மட்டும் முன்ன பின்ன உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். நான் 2 நாளுக்கு தேவையான பொடி அரைச்சிருக்கேன். நீங்கள் நிறையா குவான்டிட்டினா இதிலே ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. அதிலே உளுந்தம்பருப்பு கொஞ்சம் அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். அது நல்லா வறுபடணுங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிரும், உள்ளே வறுபடாது, நல்லா இருக்காது. இப்போ கடலைப்பருப்பும் சேம் குவான்டிட்டி அதே மாதிரி ஒரே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் மட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மித்த எல்லாமே கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பாருங்கள், வரமல்லி சேர்த்துருக்கேன். வரமல்லி ஃப்ளேவருக்காக தாங்க, நல்லா வாடையாக இருக்கும், கொழப்பாகவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் பச்சரிசி சேர்த்துருக்கேன். இதுவும் எதுக்குன்னா கொழப்புக்கு தாங்க. பச்சரிசி கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடைசியாக வெந்தயத்தையும் சீரகத்தையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது ரெண்டும் சீக்கிரமாக வதங்கிரும். அதனால் இப்போ அதுவும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு கொப்பரை தேங்காவை போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கொப்பரை தேங்காய் இல்லைன்னா தேங்காவை ஸ்கிப் பண்ணிடலாங்க. நான் கொப்பரை தேங்காய் இருந்ததுனால சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுறது கூட இந்த கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையை கடைசியாக போட்டு அதையும் லேசாக வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இடிச்சிடுங்க. நீங்கள் அப்பயே இடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வதக்குன்னு இருக்குங்க. கொஞ்சம் ஆற விட்டு அடிச்சிங்கன்னா சீக்கிரமாக இடிஞ்சிரும். அதுக்காக இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம சாம்பாருக்கு வெண்டைக்காவை தான் சாம்பார் வைக்க போகிறோம். அதனால் வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட கிடச்சா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு வச்சிங்கன்னா இந்த சாம்பாருக்கு செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் நான் இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் தான் வைக்கிறேன். அதனால் வெண்டைக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்குற சமயத்தில் இதை இடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பட்டை வத்தல் நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. ஆறிடுச்சுன்னா நல்லா வதங்கி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அரைப்பட்டுருங்க. நல்லா சீக்கிரமாகவே இதாயிரும், இடிஞ்சிரும். அதுக்காக இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இடித்து எடுத்திங்கன்னா சூப்பராக முறுமுறுன்னு ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாக இடிபட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது எனக்கு இடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. உங்கள்கிட்ட அம்மி பெரிய உரல் இருந்துச்சுன்னா 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க, சீக்கிரமாக இடித்து எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு மாதிரி திரித்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப பவுட்ரு ஆக்கக்கூடாதுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி இருக்கணும்னு. கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும், ரொம்ப கொரப்பாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். ஏன்னா இடிப்பிடி சாம்பாருக்கு அப்படி தான் இருக்கணுங்க, கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கும். அப்போ தான் நல்லா சாம்பார் ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் இடித்து எடுத்தாலே நல்லா ருசியாக இருக்குங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி இடிக்கிற மிஷினோ இடிக்கிற கல்லோ இல்லைன்னா அம்மியோ எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொரப்பாக வந்துடும். ரொம்ப பவுட்ரு ஆகக்கூடாதுங்க, நல்லா கொரன்னு இருக்கணும். இந்த மாதிரி பவுட்ரு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நம்ம அம்மியை கழுவி அந்த தண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம சாம்பார் பண்ணுறப்ப சாம்பார் கூட அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா ருசியாக இருக்கும். அதுக்காக தான்
இப்போ அந்த தண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கு. உங்களுக்கு இன்னும் விழுவிழுப்பு தன்மை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டு கிளறி விடுங்க. சீக்கிரமாக இதாயிரும். தயிர் இல்லைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகா பொடி போட்டு கிளறினீங்கனாலும் சீக்கிரமாக வதங்கிருங்க. அந்த வளவளப்பு தன்மை போயிடும். இப்போ அது வதங்கட்டும். இப்போ நான் பாருங்கள் குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. மசிஞ்சு வரணுங்க. நல்லா பருப்பு நல்லா வெந்திருக்கணும். நீங்கள் பாசிப்பருப்பும் சேர்க்குறதுனால நல்லா கொழகொழப்பாக இருக்கும் சாம்பார். நான் பாசிப்பருப்பு துவரம்பருப்பு 2மே சேர்த்து வச்சுருக்கேன். அதனால் நல்லா கொழகொழப்பாக இருக்கும். நீங்கள் சட்டியில் போட்டு வேக வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ருசியாக இருக்குங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கணும், அவ்வளோதான். இப்போ சட்டியை காய வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயமும் கடுகும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பாருக்கு. நான் வந்து சின்ன வெங்காயத்தை வேக போடுறப்பே போட்டேன். அதனால் பெரிய வெங்காயத்தை இங்கே லேசாக வதக்கி விட்டுருக்கேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை அது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் நம்ம போட்டிருக்க வெங்காயம் இதோட நல்லா ஒன்றா சேர்ந்து வரணுங்க. அதுக்காக போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டு அதையும் லேசாக வதக்கி விட்டு நம்ம புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவு சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த உப்பும் புளியும் போட்டு நல்லா வேக வச்சிட்டோம்னா அந்த உப்பு புளி காரம் வந்து அது கூட நல்லா சேர்ந்துக்குருங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு நான் புளி தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சும்போது நம்ம பருப்பை சேர்க்காதீங்க. பருப்பை கடைசியாக சேருங்க. பருப்பு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பை சீக்கிரமாக சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். சீக்கிரமாக கொழப்பு தன்மை வந்துடும். ஆனால் உள்ளே காய் வேகாது. அதனால கடைசியாக பருப்பை சேர்த்துக்கோங்க. பருப்பு ஆல்ரெடி நம்ம நல்லா வேக வச்சதுனால நீங்கள் கடைசியாக சேர்க்குறப்ப நல்லா ருசியாக பருப்பு நல்லா வாயில் படுற மாதிரி கிடைக்கும். அதனால் இப்போ பாருங்கள் நல்லா புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது காரம் ரொம்ப இருக்காதுங்க. அதனால் கொழப்பு தன்மை மட்டும்தான் வரும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வறுக்கிறப்பயே கூட ஒரு 5-6 பட்டை வத்தல் போட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகாப்பொடி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் இப்போ அந்த பொடியை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொழப்பு தன்மை வந்துடும். திருப்பி கொஞ்சம் நான் பருப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு செம்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடைசியாக நம்ம திருப்பி தண்ணி சேர்க்க முடியாது. நீங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்குறப்பே சேர்த்துருங்க. லாஸ்ட்டாக கொதிக்க கெட்டி ஆக தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழம்பு டேஸ்ட்டே இருக்காது. இப்போ கொதிக்கிறதுக்கு முன்னாடி பருப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி சேர்க்குறோம்ல, அப்போயே சேர்த்துருங்க எல்லாத்தையும். இப்போ நம்ம தண்ணி வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு உரப்பு புளி எல்லாமே போட்டாச்சுங்க. இப்போ பருப்பு மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டால் போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பருப்பு குழம்பு காய் எல்லாமே அதோட ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும், அவ்வளோதான். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நான் கொத்தமல்லி வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சாப்பிட்றப்ப நல்லா ருசியாக இருக்குங்க. இது சாதம் சுட வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் லாஸ்ட்டாக அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். சூடாக சாப்பாடை வச்சு இந்த நெய் ஊற்றி இந்த சாம்பாரை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அந்த சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். நீங்களும் இதே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.